ஃபோட்டோகிராஃபியில் அடிப்படையில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்கிறீங்க, நான் பார்க்குறேன். நீங்கள் டேக், நான் பார்வையாளன். பார்வையாளனை எதை பார்க்க வைக்கணும் முடிவு பண்ணுறது நீங்கள் தான். புரியுதா? இப்போ இது நான் இதை எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கசகச நிறைய இருக்குது. ஓகேவா? அப்போ ஒரு பார்வையாளனை நான் பார்க்க வைக்கணும், இதை மட்டும்தான் பார்க்க வைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், பார்வையாளன் எதை பார்ப்பான், அவ்வளோதான். எனக்கு இதுதான் வேணும். இந்த ஃபோட்டோ பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சு இதை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் என்ன யோசிப்பான், இது எங்கே எடுத்திருப்பான், அந்த கடையை தேடணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் ஆக்சுவலி போவாங்க. அந்த கியூரியாசிட்டியை ஒரு பர்சனுக்கு கிளப்புறதுக்கு நான் என்ன பண்ணணும், நம்ம ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் டீட்டெயில் தேடி போகணும். யாரோ ஒரு பர்சன் அதை பார்க்குறாங்க, இதை எப்படி எடுத்திருப்பாங்க, எங்கே எடுத்திருப்பாங்க, என்ன உங்ககிட்ட கேட்கணும். இந்த ஃபோட்டோ எங்கேயா எடுத்து, நானும் சுற்றி இருக்கேன் அந்த ஏரியாவில், எங்கேயா எடுத்த. நிறைய பேர் அந்த இடத்துல நின்று ஒரு பழமையான வீட்டை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்போதும் ஒரு விஷயத்த கடந்து போகும்போது பழச மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டோம். ஒருத்தர் எடுத்தது பிறகு இந்த எந்த இடத்துல, நானும் அந்த ஏரியாவை தான் தாண்டி போகிறேன், எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல இருக்குது, இங்கே தான் எடுத்தேன்னா. அப்புறம் போய் பார்ப்பேன். பார்க்குறப்ப என்ன நடக்கும், நானே ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு வச்சுக்கோங்க, நானே எடுக்கிறேன். நான் போய் பார்க்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஏன் இதை பார்க்கல,